மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக எப்படியாவது தமிழக அரசியலை கபலீகரம் பண்ணி தங்களுடைய சனாதன ஆட்சியை நிறுவி ஆகணும். அதற்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கு. குறிப்பாக திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை இதுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கு. ஏன்னா இவர்கள் எல்லாருமே திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சையும் முன்னெடுத்து கொண்டு முற்போக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்றதுனாலையும் இந்த முற்போக்கு அரசியல் இவர்களுடைய பிற்போக்குத்தனமான காவி சித்தாந்த சனாதன அரசியல் மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கு. இதை எப்படியோ காலி செஞ்சுட்டு திராவிட அரசியல் டோட்டலா தமிழ்நாட்டுல இருந்து வீழ்த்திட்டு தங்களுடைய சனாதன ஆட்சியை இங்க நிறுவி ஆகணும் அப்படின்றதுக்காக பலவிதமான வேலைகள் செய்து அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இங்க தமிழ்நாட்டுல முதுகெலும்பு இல்லாத கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய அதிமுக ஒரு பக்கம் வளர்ச்சி அவர்களுக்கு அடிமையாக கொத்தடிமையாக இருந்து கொண்டு அடிமை சேவகம் செய்து கொண்டு வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எலும்பு துண்டுகளுக்காக குறைக்கின்ற நாய்களாக இருக்கக்கூடிய சில வலதுசாரி தமிழ் தேசிய வியாதிகளையும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வருமான வரியை முறையாக செலுத்தாம கருப்பு பணத்தை வைத்துக் கொண்டு கோட்டை கட்டி நிம்மதியாக வாழலாம்னு நினைத்து கொண்டிருந்த அரசியல்னா என்னன்னு தெரியாத தற்கூலி நடிகர்களையும் இதுக்குள்ள இழுத்துட்டு அவர்களுடைய நாகரிகமற்ற அணில் படைகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் சிதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல முயற்சிகளை பாஜக செஞ்சுக்கிட்டு இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா ஏன்னா சமீபத்துல இந்த அணில் கூட்டங்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் பகுதிகள் நடத்தின அட்ராசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பாஜக சங்கிகள் எந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமாக நடத்துற என்ன அவனுங்க பிரியாணி என்றா திருடுவானுங்க. இவனுங்க அந்த வேலை செய்யல. மற்றபடி எல்லா விதமான சேதாரத்தையும் பாஜக சங்கிகளுக்கு ஈக்குவலாக இந்த அணில் குஞ்சுகளும் செஞ்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சரி, அப்படி ஒரு இப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் எப்படி சிதைக்கணும் அப்படின்றது ஏகப்பட்ட வேலைகளை பல கைகூலிகளை வைத்துக் கொண்டு பாஜக செய்து கொண்டிருக்கு. இந்த சூழல கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்க தலைகுனிந்து இருந்த தமிழ்நாடு இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் கொஞ்சம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தா ஜிடிபியும் பொருளாதார வளர்ச்சியும் பாத்தீங்கன்னாக்கா டபுள் டிஜிட் கொண்டு நிறுத்தி காட்டியது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். ஏற்கனவே கலைஞர் இருக்கும் போது ஜிடிபி டபுள் டிஜிட் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு அதிமுக ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ரொம்ப குறைந்து போச்சு. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில ரொம்ப சிறந்து போய் இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பாத்தீங்கன்னா இப்பொழுது திராவிட மாடல் நாயகர் மு.க. ஸ்டாலினால ஜிடிபிலையும் டபுள் டிஜிட் வளர்ச்சி பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே விமன் எம்பவர்மெண்ட்ல தமிழ்நாடு தான் பெஸ்டா இருக்கு. கூட பாத்தீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இப்படி தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தலைகுனிய வைப்பதற்கான வேலைகளை தான் இங்க இருக்கக்கூடிய கூலிப்படைகளை வைத்துக் கொண்டு பாஜக மறைமுகமா ஒவ்வொருத்தரையா வைத்துக் கொண்டு செய்திருக்காங்க. அந்த கூலிப்படைகளுடைய வேலைகளால தமிழ்நாடு எக்காலத்து தலைகுனிந்து கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான இன்று தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்ற முழக்கத்தோடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயல் திட்டத்தை செய்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னாக்கா ஓரணியில் தமிழ்நாடு அது கீழே தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி ஏற்ப கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவுமே 68,000 பூத்துகள் திமுக உறுப்பினர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உறுதிமொழி எடுத்துக்கொண்டாங்க. இந்த உறுதிமொழியின் மூலியமா தமிழ்நாடு எக்காலத்திலையும் எந்த சூழலையும் தமிழ்நாடு இப்போது இருக்க நிலையில இருந்து தாழாம பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு வலியுறுத்துறதுக்காகவே 68,000 பூத்துகள்லயும் தமிழ்நாட்டு தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்ற உறுதிமொழி ஏற்பு நடத்தி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா பக்குவமான அரசியல் கட்சி எப்படி செயல்படணும், ஒரு செயல் திட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு திமுக பலவிதமான உதாரணங்களை கொடுத்துட்டு இருக்குது. இந்த 68,000 பூத்துகளில் ஒரே சமயத்துல உறுதிமொழி ஏற்பெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொள்ள பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பொதுமக்களுக்கு சின்ன ஒரு இடையூறுகள் கொடுக்கவே கிடையாது. தற்கூறிய அணில் கூட்டங்கள் போல பாத்தீங்கன்னாக்கா வேண்டுமென்றே போக்குவரத்து நெரிசல்களை உண்டாக்குவது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற செயல்கள், இந்த மாதிரி செயல்கள் எதுவும் இல்லாம ரொம்ப டீசென்டாக அந்தந்த பகுதிகளிலேயே இந்த 68,000 பூத்துகள் எங்க இருக்கு அந்தந்த இடத்துலயே பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மிகவும் எளிமையாகவும் அதே சமயத்தில் மிகவும் பிரம்மாண்டமாகவுமே இந்த ஒரு உறுதிமொழி ஏற்ப பண்ணி இருக்கிறது திமுக. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்றது இப்ப இங்க வெறும் கோஷம் மட்டும் இல்ல, அது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுடைய உணர்வுகளையும் கலந்து இருக்குது. ஒவ்வொரு மாணவனுடைய முழக்க குரலாக இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்ற முழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாம நியாயமற்ற தொகுதி மறுவரையறை அப்படின்ற பேர்ல தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்பட போகின்ற அநீதிக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய
போர்க்குரல் தான் தமிழ்நாட்டு தலைகுனியை விடமாட்டோம் அப்படின்றது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் ஓட்டு திருட்டை அம்பலமாக்கக்கூடிய நெருப்பு குரல் தான் தமிழ்நாட்டு தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்ற உறுதிமொழி முழக்கம். இப்படிப்பட்ட இந்த குரலை வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு வந்து திணறடிக்கிற அளவுக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு போர்க்குரலை வந்துட்டு எழுப்புவதற்கு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே அந்த துணிச்சலும் திராணியும் தைரியமும் இருக்கின்றது அப்படின்னு தான் பார்க்க முடியும். அடிமைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற அத்தனை திட்டத்துக்கும் வளைந்து கொடுத்து எல்லாத்தையும் வந்து பேசாத சமீபத்துல கடந்த சனிக்கிழமை அரியலூர்ல பேசிய நடிகர் விஜய் கூட வந்துட்டு எஸ்ஐஆர் குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றிய அரசை குறித்து கேள்வி எழுப்பாம மழுப்பிய சம்பவங்களும் இருக்கு. பேருக்கு வார்த்தைகளை உச்சரித்து விட்டு அப்படியே நழுவி போகின்ற கேடுகட்ட ஈனத்தனமான செயல்கள் தான் பண்ணினார்னு பார்க்க முடியுது. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்லிட்டு திமுக இந்த முழக்கத்தை வந்துட்டு எடுக்குதுனாக்கா பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், உழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே புறக்கணிக்காம யாரையுமே விட்டு கொடுக்காத அனைவர்களோட உரிமையை பாதுகாக்கின்ற இயக்கமாக திமுக இருப்பதனாலதான் தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்ற முழக்கத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப இந்த முழக்கம் வந்துட்டு அவசியமா அப்படின்னு கேட்டா ஆமா, மிகவும் அவசியம். ஏன்னா இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிஜேபியும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் சதித்திட்ட வேலைகள் தங்களுடைய மேஜைகள் உட்கார்ந்துட்டு விவரமாக தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தீவிரமாக சதி திட்டங்களை தீட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த சதிக்கு துணையாக இருந்து கொண்டு பிஜேபி போடுகின்ற பிச்சை காசுக்காக வந்துட்டு தமிழ்நாட்டை பலி கொடுப்பதற்கு ஒரு பக்கம் அதிமுகவும் இன்னொரு பக்கம் வலதுசாரி தமிழ் தேசிய வியாதிகளும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய் போன்ற எலும்பு பொறுக்கிகளும் வந்துட்டு அதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்துட்டு நடக்கின்ற சதியை முறியடிக்கவும் அந்த சதிக்கு வந்துட்டு பாஜக போடுகின்ற பிச்சைக்காக எல்லா விதத்திலையும் உதவி செய்கின்ற நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்கின்ற அத்தனை அயோக்கியர்களுடைய முகத்தினை கிழிப்பதற்காக ஒருமித்த குரலாக திமுக வந்துட்டு இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடாக திரண்டு நின்று தமிழ்நாட்டு தலைகுனியை விடமாட்டோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு ஒருபோதும் தலைகுனியாது. இவர்கள் முன்னாள் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சர்வாதிகாரி நரேந்திராவா இருந்தாலும் சரி, அவர் இருக்கின்ற பாஜகவானாலும் சரி, அடிமை அதிமுகவா இருந்தாலும் சரி, அணில் விஜயாக இருந்த யாராக இருந்தாலுமே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் எஃகு கோட்டையாக இருந்து கொண்டு காக்கின்றது தமிழ்நாட்டுக்குள்ள இவர்களுடைய சதி திட்டம் என்றைக்குமே வந்துட்டு நிறைவேறாது அப்படின்றத இங்க கலை யதார்த்தமே இருந்தாலும் பாஜகவின் சதி திட்டம் தொடர்ந்து அரங்கேறி கொண்டுதான் இருக்கும். அப்படிங்குள்ள இந்த சித்தாந்த போர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. எப்பொழுது பாஜக முழுவதுமாக இந்திய மண்ணிலிருந்து வீழ்த்தி முடக்கப்பட்டு வைக்கப்படுகிறது அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்குமே விடிவு காலம் பிறக்கும் என்பதுல மாற்று கருத்தல்ல. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் தோழர்களை. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் 50 வருஷமா? அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?